சங்கீதம் 147 அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 147 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் 2 வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து கர்த்தர் எது பிரியன்னு சொல்றாரு? ரொம்ப குதிரைகள், படைகள், இந்த மாதிரி பணப்படைகள் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிரியம் இல்லையா? அவர் ரொம்ப இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படி இல்லையா கடவுளுக்கு பிரியம். கர்த்தருக்கு எது பிரியன்னு சொல்றாரு பாருங்க. தேவனுக்கு எது ரொம்ப பிரியமா இருக்குதா? படிக்கலாம் பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உங்க மேல எப்ப பிரியமா இருப்பாருங்க? சொல்லுங்க, எப்ப பிரியமா இருக்கிறாரு? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, எப்படி இருக்காரு? கிருபையாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ன்றது எப்படிங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னது? 12 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 24 ஹவர் ஜெபம் பண்ணுறது ஈஸி. வீட்டில் 3 ஹவர் 4 ஹவர் ஜெபம் பண்ணுறது ஈஸி. இதெல்லாம் தியரி மாதிரி பாருங்கள், உட்காந்து டீச்சிங் கற்றுக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் எப்பவுமே ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கல் எது? நம்ம போர்டில் நடத்துறது ரொம்ப ஈஸி. இந்த ஒயரை எப்படி செட் பண்ணால் இப்படி, நான் அந்த எலக்ட்ரானிக்ஸில் படிக்கும்போது சொல்லுவேன், இந்த ஒயரை எங்கே ஜாயின் பண்ணணும், இந்த போர்டை இப்படி வைக்கணும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. போர்டில் நடத்துறது ஈஸி. அதை போயிட்டு ஒரு சால்ட்ரிங் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஒயரை உங்களுக்கு பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா டீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அப்படி நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஃபீல்டில் போகிறீங்க, நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க, பைபிளும் நானும் தாங்க, நீங்கள் பைபிள் படிக்கலாம் எல்லாம் செய்கிறேன். ஆனால் ஃபீல்டில் இறங்கி நிற்கும் பொழுது, ஃபீல்டுனா என்னென்னா களத்தில் இறங்கி நிற்கும் பொழுது, அப்போ நீங்கள் யாருன்றது அப்போ தான் தெரியும். கடவுளுக்கு பயப்படுற பயம் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்றது அப்போ தான் தெரியும். ஃபீல்டில் இறங்குறதுனா என்ன? ஃபீல்டில் இறங்குனா என்னங்க? இருக்கிற வாழ்க்கை அப்படியே இருப்பது. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை என்னன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு மாற்றம் கூட உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்கள்கிட்ட எதையுமே செய்ய முடியாது. படிக்கலாம், சொல்லலாம் பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறது, கர்த்தருக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கடவுளுக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கு பாருங்க. அந்த பயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு பையன் அவங்க அப்பா ஸ்கூல் முடிஞ்சு அவங்க பையன் பென்சில் திருட்டு வந்துட்டுக்கிறான். ஏதோ ஒரு பேக்லேருந்து திருட்டு வந்தோன்னே அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கிறான். அவங்க அப்பா சொன்னான், ஏன்டா நம்மளாம் கடவுள் பிள்ளைங்க, இதுமாதிரி திருட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 அடி போட்டு சொன்னால, இதுமாதிரி திருடக்கூடாது, இனிமேல் எதனா வேணா என்கிட்ட கேள், நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வரேன் அப்படின்னாரான். எதனா வேணா என்கிட்ட கேள், நான் ஆஃபீஸ்லேருந்து உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரான். நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும் போது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே போய் உட்காந்து பைபிள் படிச்சுருக்கக்கூடாது. நீங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு போனீங்கன்னா, எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே போய் உட்காந்து ஃப்ரீ டைமில் பைபிள் படிக்கலாம். ஆனால் உங்கள் வேலை செய்கிற நேரத்தில் அந்த வேலையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் கடவுளுக்கு என்ன பண்ணணும்? சாட்சி. இப்போ நீங்கள் உண்மையாக இருக்கும்போது இதுதான் கடவுளுடைய பயம். கடவுள் மேலே நீங்கள் பயப்படுறீன்னு சொல்லிட்டு. கடவுளுடைய பயம் என்பது ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக கடவுளை போகிற மாறிடுவானா. ஒரு சாட்சி ஒன்று கேட்டேன் பாருங்கள். அந்த சாட்சியில் சொல்கிறாங்க, ஒரு அம்மா பெரிய ரவுடியாக இந்த வியாபாரம்லாம் பண்ணால் பாருங்கள். மார்க்கெட்டில், சென்னையில் இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணும்போது பயங்கர சண்டை. இந்த பக்கத்தில் இருப்பாங்க பாருங்கள், பயங்கர சண்டையாக. அந்த அம்மா ஒரு பெரிய ரவுடி போல பாருங்க. அந்த அம்மா பக்கத்தில் யாரும் அந்த அம்மாகிட்ட போக முடியாது. ஏன்னா எடுத்தவே அடி தானே. அந்த அம்மா எடுத்த உடனே அடி. நீங்கள் யாரும் அப்படி இருக்கீங்களா? எடுத்த பேச்சே கிடையாது, ஸ்ட்ரெயிட் அடி தான் சார். ஆக்ஷனில் தான். நான் ஃபேமிலியில் அப்படியானா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரில் ஆக்ஷன் தான், எதுவுமே ஸ்பீச்சே கிடையாது. அப்படியானா இருக்கீங்களா? அப்படி யாரும் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க இல்லையா? ஆக்ஷன் தான், எடுத்தோடனே ஆக்ஷன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எது பேச்சே கிடையாது, எடுத்த உடனே அந்த அம்மா அடி தான் பாருங்க. அதனால் அந்த அம்மா பக்கத்தில் ஒரு 4 இந்த பக்கம் ஒரு 4 கடை, இந்த பக்கம் ஒரு 4 அடி ஃப்ரீயாக இருப்போம் பாருங்க. ஏன்னா அந்த அம்மாகிட்ட போய் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அம்மா ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுத்து ஒரு சர்ச்சில் போய் உட்காந்தாரான். சர்ச்சில் போய் உட்காந்தோடனே அவங்க அம்மா சும்மா தான் போய் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து கடவுளுடைய வார்த்தை கேட்க ஆரம்பித்தாங்க. சொல்லுங்கள், கடவுளுடைய வார்த்தை கேட்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் சர்ச்சிட்டு வந்துட்டு போதில் இல்லை. அந்த அம்மா சர்ச்சில் உட்காந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டாங்களாம். ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த கடவுளுடைய வார்த்தை கேட்க கடவுளுடைய சாயலை போல அந்த அம்மா மாறிட்டாங்க. இப்போ போயிட்டு அந்த அம்மா திருப்பி போய் கடை போடும் போது, கடையை வைக்கும் போது
ஒருத்தங்க வந்து அந்த அம்மாவோட கிட்ட வந்து கடை வச்சுட்டாங்க, எதிரிலே கடை வச்சுட்டாலும் பக்கத்துலேயே கடை வச்சுட்டாங்களாம். இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம், அப்படி உள்ளே வருதான், அடிக்கணும்னு கையெல்லாம் போய் அப்படியே துடிக்குதான் பாருங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அடிக்கவே முடியல ஐயா, உள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, நீ கடவுள்கிட்ட பிள்ளை இப்படி சொல்லுங்கள், நீ கடவுள்கிட்ட பிள்ளை இப்படி நீ செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளேருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. இப்போ இந்த உள்ளேருந்து பேசுகிறது யார்? உள்ளேருந்து பேசுகிறது யாருங்க? யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை சொல்லுங்க நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இருக்காரா? என்ன சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் வேறு, நம்ம அந்நிய பாஷைலாம் பேசுகிறோம் அது வேறு. அந்நிய பாஷை என்பது தேவனோட ரகசியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம், உங்களை நடத்துவார். எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு? பரிசுத்த ஆவியான அனுபவம் எத்தனை பேர் இருக்குது? நடத்துகிற அனுபவம், ஆண்டோட நடக்கிற பேசுகிற அனுபவம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவம் பாருங்கள். இப்போ சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கை எடுத்து அடிக்கணும் போல இருக்குதுங்க ஐயா, ஆனால் உள்ளேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, நீ இதை போல் செய்யக்கூடாது, நீ கடவுள்கிட்ட பிள்ளை. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாரா, நீ என்ன பண்ணீங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்களாம். நான் ஒரு 4 அடி தள்ளி போயிட்டேயா அப்படின்ட்டாங்க. நான் அந்த இடத்த விட்டு ஒரு 4 அடி தள்ளி போயிட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்கள், யாருங்க? அந்த அம்மா சொன்னாங்களே. பேசுறது ரொம்ப ஈஸி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட பேசுகிறாரு. நீங்கள் பண்ணுறது சொல்லுங்கள், நீங்கள் பண்ணுறது தப்பு. நீங்கள் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவது ரொம்ப ஈஸி, பைபிள் டெய்லி படிப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் படித்த பைபிள் படி நடப்பது தான் ரொம்ப சொல்லுங்கள், படித்த வார்த்தையின்படி நடப்பது தான் ரொம்ப கஷ்டம். மகாத்மா காந்தி அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஐயா உலக தேசத்தையே கிட்டத்தட்ட 145 147 கண்ட்ரியை அவங்க ஆட்சி செஞ்சாங்க. யாருங்க? எலிசபெத் ராணி. அப்படிப்பட்ட அந்த அம்மாவை அவங்ககிட்ட இல்லாத இராணுவ படையும் கிடையாது, அவங்ககிட்ட இல்லாத எந்த இதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அம்மா, அந்த அம்மாவை நீங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் உண்ணாவிரதம் இருந்து சண்டையே போடாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எப்படிங்க? 147 கண்ட்ரியை ஆட்சி செஞ்ச படை போல நிறைஞ்ச ஒரு அம்மா, அவங்க நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். அப்பேற்பட்ட அம்மாவை சுதந்திரம் கொடுக்கும்படி நீங்கள் வெறும் உண்ணாவிரதமும் அமைதி போராட்டத்தை வச்சு எப்படிங்க நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரர் வந்து அவங்ககிட்ட கேட்டாங்களாம். கேட்கும் போது அவர் மகாத்மா காந்தி அவர் சொன்னாராம், சிரித்த முகத்தில் சொன்னாராம், என்னை இவ்வளோ தூரம் மாற்றுறது எதுன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து இப்படி காமிச்சாராம். எதுங்க? பரிசுத்த வேதாமத்தை எடுத்து காமிச்சாராம். சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த பைபிளுடைய வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு, மாற்றுச்சு. இதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அதுவும் ஸ்பெஷலாக புதிய ஏற்பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரு அடி அடித்தா ஒரு கண்ணத்தை அடித்தா மறு கண்ணத்தை காட்டு, 1 மைல் தூரம் உனக்கு நடக்க வச்சா 2 மைல் தூரம் நீ போ, இப்படி வசனம் இருக்குது பாருங்கள், இதுதான் என்னை மாற்றுச்சு அப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், அந்த மகாத்மா காந்தி சொல்கிறாராம். அப்போ இந்த பைபிளை படித்தோன்னே இந்த வார்த்தையை உண்மையாக நம்பி இந்த வார்த்தையை எடுத்து வச்சு இந்த வார்த்தையின்படி நடந்தா இருப்பாருங்க, இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. அவர் சொல்கிறாரு, என்னை மாற்றினது, இந்த இவ்வளோ தூரம் மாற்றினது கடவுளுடைய வார்த்தை. பேசுறது ரொம்ப என்ன சேர்த்தான் சொல்கிறேன், பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதன்படி செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதன்படி செஞ்சால் வாழ்க்கை மாறும். எத்தனை சொல்லுங்கள், வாழ்க்கை மாறும். என்ன பேசணும்? சத்திய ஆவியானவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவாராம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. டெய்லி வந்து சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க, என்னோட வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடத்துங்க, நான் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லணும். அப்படி ஜெபம் பண்ணுறீங்க, இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, எப்படிங்க ஒரு பெரிய மாற்றம் வருது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, 4 அடி நான் தள்ளி போயிட்டேங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அதை பார்த்து சில பேர் வராங்களா, இந்த அம்மாவே இவ்வளோ தூரம் மாறினான்னா எப்படி மாற்றம் வந்துச்சு இந்த அம்மா, நீ இவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தால் இப்படி அடித்தடி தான் இருப்ப, எப்படி உன்னை மாற்றுறது, இப்படி பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எப்படி இவ்வளோ தூரம் மாறின அம்மா இப்போ சொல்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை என்னை மாற்றினது. எது மாற்றுச்சு?
எதுவுமே நான் மாற்ற முடியல, எந்த சட்ட திட்டங்கள் எதுவுமே நான் மாற்ற முடியல. இந்த கடவுளுடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பித்தேன், கேட்க ஆரம்பித்தேன். இந்த வார்த்தை என்னை என்ன பண்ணுறச்சு, முற்றிலுமாக மாறினது. இப்போ சுற்றி இருக்கிற 10 பேர் இப்போ சர்ச்சுக்கு வரணும் வரமாட்டானாங்க? சொல்லுங்கள், வரும் வரமாட்டாங்க? ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்க சர்ச்சுனா கண்டிப்பாக வருவாங்களா? இதுதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்தால் ஒரு பெரிய மாற்றம் வருமா? எத்தனை இந்த வசனத்தை டெய்லி படித்து சொல்ல போறீங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயந்து, அப்படி கடவுளுக்கு பயப்படுற ஒரு பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் கடவுளை என்ன பார்க்குறாருங்க, எப்பயுமே கடவுளை என்ன பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற பயம் இருந்தால் நம்ம எப்படி இருப்போமா? கடவுள்கிட்ட ஃபியர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஆட்களில் கடவுள் பிரியமாக இருக்கிறாங்க. உங்களை பார்த்து சொல்கிறார், என் பிரியமான பிள்ளைன்னு கர்த்தர் சொல்கிறார். சொல்லுங்கள், உங்களை பார்த்து பிரியமான பிள்ளைன்னு கர்த்தர் சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாருங்க, சொல்கிறாரா? எத்தனை பேர்ப்பா உங்களை ஆண்டு பார்த்து பிரியன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்குது? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? பிடிச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம். சாது சுந்தர் சிங் ஒரு திருடன் அவர் ஒரு நடந்து போய் பேக்கெலாம் மாட்டின்னு ரொம்ப ரிச்சாக அவரை பார்த்தோன்னா பண்ணிட்டான். சாது சுந்தர் சிங்கை பார்த்து ஒரு திருடன் என்ன பண்ணிட்டான்னா, பயங்கரமான காசு இருக்கும் பொழுது அவர் ஒரு ரூம் இருக்கும் பாருங்கள், அந்த எல்லாம் போய் தங்குற மாதிரி வழிபோக்கரெலாம் தங்குவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தங்குற இடத்துல போயிட்டு அவர் தங்கினாராம். அப்போ ஒரு திருடன் என்ன பண்ணான்னா, இன்றைக்கி இவர் தூங்கும் போது இவர் பேக்கில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணிடணும், அடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவர் தூங்குற மாதிரி அந்த திருடன் நடிச்சிட்டு இருக்கிறான். இவர் போய் அந்த இடத்துல போய் உட்காந்தோடனே நைட்டு இவர் எப்போ தூங்குவான்னு திருடன் பார்த்துனே இருந்தானே பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாராம், இவர் சாது சுந்தர் என்ன பண்ணாராம், முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். நம்மளாம் எவ்வளோ ஜெபம் பண்ணுவோங்க? நம்மளாம் ஜெபம் பண்ண எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம்? சில பேர் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படிலாம் ஜெபம் பண்ணுறீங்க. அவர் ஜெபம் பண்ணாராம். சரி, ஒரு 1/2 முடிச்சுவார் பொழுதுன்னு ஜெபம் பண்ணால் பேசினே இருக்கிறாராம். பேசுகிறார், அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், இப்போ நல்லா ஊழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பேசினு இருக்கிறாராம். இந்த திருடனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சான். இவர் என்ன பைத்தியக்காரனாக இருப்பானோ இல்லை என்னன்னு தெரியலையே, இவர் மட்டும் பேசினே இருக்கார், தான் யாருமே இல்லை, இவர் மட்டும் பேசினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா என்ன 1 ஹவரில் தூக்கி முடிச்சிருவார் அப்படின்னு பார்த்தா 1 ஹவர் 2 ஹவர் காலை வரைக்கும் ஜெபம் பேசினு இருக்காராம். அந்த திருடன் குழப்பமாகி அவனே தூக்கி எழுந்துட்டான் பாருங்க. தூக்கி எழுந்த கடைசியில் அவன் சொல்லிட்டு, ஐயா நைட்டு நீங்கள் யார்கிட்டும் பேசினிருந்தீங்க, ஒருத்தருமே நான் பார்க்கல, உங்கள் கூட ஒருத்தருமே கிடையாது, நீங்கள் யார்கிட்ட பேசினிருக்கீங்க, இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களா, யார்கிட்ட பேசினிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், எங்கள் அப்பாகிட்ட பேசுகிறேங்க. யார்கிட்ட பேசுகிறேன்? என்னை படைத்த உன்னையும் என்னை படைத்த ஜீவனுள்ள தேவன்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், பேசிகிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்னான்னா, ஐயா அப்போ அந்த ஆண்டவர் எனக்கு தேவைங்க அப்படின்னு கேட்டானா. அந்த ஆண்டவர் எனக்கு தேவை, ஆனால் நான் ஒரு பெரிய திருடன், நான் ஒரு பெரிய கொலைகாரன், நான் மிகப்பெரிய பாவி, இந்த ஆண்டவர் என்னை ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாராம், கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பார்ப்பா அந்த ஆண்டவர். நான் என்ன செய்யணும்? இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கணும், இருதயத்தை நீ கர்த்தர் கொடுத்தினா உன்னை கர்த்தர் ஏற்றுப்பாப்பான்னாராம். அவர் சொல்கிறாரு, அவன் திருடன் சொல்கிறான் பாருங்கள், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்க. அப்படிப்பட்ட மனுஷன் கடவுளோடு கூட பேசுகிறார். அவர் சொல்கிறான், ஜெபம் பண்ணி முடிச்ச நான் சொல்கிறான், என் உள்ளத்தில் இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் என் உள்ளத்தில் இருக்குது, நானும் உன் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த திருடன் சொன்ன, நானும் உன் கூட ஊழியத்துக்கு நான் வரேன்னு சொல்லி போகும்போது இந்த திருடனை பார்த்தோன்னே ஊரில் இருக்கலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். யாரை? இவன் மேலே கள்ளத்துக்கு போட ஆரம்பிச்சுக்குவோம், பெரிய திருடனாச்சே இவன்னு சொல்லி கள்ளத்துக்கு போடும்போது அவன் ரொம்ப பொறுமையாக இருந்தான். சாது சுந்தரிங்க அவரை பார்த்து கேட்டாரான், எப்போ இவங்கெல்லாம் அடிக்கிறாங்களோ உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாராம், ஐயா என்னமோ தெரில, நைட்டு நீங்கள் ஜெபம் பண்ண சொன்னீங்க, அந்த ஜெபம் காலையில் நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபம் பண்ணோன்னே எனக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தர் நீ இதை எதுவும் செய்யாத அப்படின்னு என்கிட்ட பேசுகிறாரு. சொல்லுங்கள், நீ எதையுமே அவனை அடிக்காத, எதுவும் பண்ணாதன்னு எனக்கு உள்ளேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாருயா. நான் முதல் மாதிரி இருந்தால் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அடித்து நான் காலி பண்ணியிருப்பேன். நான் ஒரு பெரிய கொலைகாரர், பெரிய ரவுடி, நான் பெரிய திருடன், இருக்கிற அத்தனை பேரையும் அடித்து காலி பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்குள்ளேருந்து ஒருத்தர் பேசுகிறாருங்க, அந்த சத்தத்துக்கு மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியலை. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், உங்களால் யாரையும் திட்டவும் அடிக்கவும் முடியாதனால இல்லை, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறதுனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதனால தான் உங்களால் அடிக்கவும் முடியும், திட்டவும் முடியும். சொல்லுங்கள், உங்களால் எந்த காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செய்யாமல் இருப்பதுக்கு ஒரே காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்புறீங்களா? உங்கள் கூட பேசுகிறாரு. கோபம் அப்படி எழும்பி வரும்போது சொல்லணும், ஆவியான பேசுகிறார், எப்பா அமைதியாக இருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், இதெல்லாம் மாற்றுறேன், பிரச்சனையை மாற்றுறேன், கொஞ்சம் அமைதியாக பொறுமையாயிரு அப்படின்னு கடவுள் பேசுவார். இப்படி பேசுகிற தேவனுடைய வார்த்தை நீ நடந்தீங்கன்னா 147 அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள்.
தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் பிரியமா. எத்தனை பேர் இப்படிலாம் ஜெயிச்சு வந்திருக்கீங்க? ஒருவேளை இப்படி ஜெயிக்கலன்னா இப்போ ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. பிசாசு பேசும், திட்டு, 2 போடு, 2 அடி போடு. இப்படி இல்லைங்க. ஒருத்தரை அடித்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தங்களை திட்டினாங்கன்னா உங்கள் அன்பை காமிங்கன்றார். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் 27 பேரை செத்து போன உயிரோடு எழுப்பினார். ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் அவர் சொல்கிறார், செத்து போன 27 பேரை நான் உயிரோடு எழுப்பினேன், அது காரணம் என் மனைவி தான்ன்றார். எப்படிங்கன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாரு, நான் மிகப்பெரிய முரண கோவக்காரன், ரஃப்பான ஆள், நான் அடித்தேன், பாக்ஸர் மாதிரி அடித்தார்னா அப்படியே இந்த செவில் இப்படி வந்துடுமா அப்படி சொல்ல அந்த புக்கில் ஸ்மித் அப்படிப்பட்ட ஒரு கோவக்காரன் நான். என் மனைவி வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் பாருங்க, என் ஒய்ஃபை அடித்து ரத்தம் வர அளவுக்கு அடித்து அவளை தூக்கி வெளியே தள்ளிட்டேன். அப்போல்லாம் அந்த ஊரில் -15, 20, 25, 30 அப்படி போவோம் மைனஸில். +12க்கே நம்மளுக்கு குளிர் உதறது, நம்ம ஷால்லாம் போட்டுன்னு இப்படி வரோம். நாம் -10, 15, 20, -7க்கே நீங்கள் இப்போ விஜிபிலாம் போனீங்கன்னா -7 அந்த ஸ்னோ வெல்ட்டுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா அதுவே எங்களால் முடியல பாருங்கள். -10, 15, 20 நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குன்றீங்க. அப்படிப்பட்ட ஊரில் அவங்க ஒய்ஃபை அடித்து வெளியே போடுன்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டேன். நைட்டு ஃபுல்லாக வெளியே இருந்தான். அடுத்த நாள் காலைல நான் டோர் திறந்த உடனே என் ஒய்ஃப் என்கிட்ட எழுந்து வந்து, ஹனி எப்படி இருக்கீங்க, நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு எனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்தா. இதை கொடுத்த உடனே நான் அவன் முகத்தில் வந்து ஒருத்தர் பார்த்தேன். யாரை பார்த்தேன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முகத்தில் பார்த்தேன்றாரு. யாரை பார்த்தேன்? அவர் முகத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முகத்தில் பார்த்தேன். அன்னைக்கு நான் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், நான் பண்ணது தப்புமான்னு சொல்லி. அன்னைக்கு என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படின்றார். இன்றைக்கி பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம பேசுகிறதுனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. என்னையும் சேர்த்தா இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு எனக்கு தான் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மெசேஜ் யாருக்கு தான்? எனக்காக தான் பாரு. ஏன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும், எனக்கே நான் டென்ஷன் இன்னும் குறைச்சிட்டு வரேன். தப்புன்னு என்னன்னா எனக்கு முதல் மெசேஜ் எனக்கு தான் ஃபஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு யாருக்கு நான் சொல்கிறேன் நினச்சிக்கூடாது. ஃபஸ்ட்டு மெசேஜ் எனக்கு தான் பாருங்கள். அப்போ சொல்கிறார் ஆண்டவர், எந்த இடத்துலையும் நீங்கள் சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களை குடும்பத்தை மாற்றணுன்னா ஆவியானவர் சொல்கிற சத்தத்தை நீங்கள் கேளுங்க. அந்த அம்மா நினச்சினா எதனா செஞ்சுருக்கலாம், நம்ம உரிமை கிடையாது. ஒரு போலீஸ்க்கு 911 ஃபோன் அடிச்சா ஒரு தூக்கி ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்கிற மனுஷன் அந்த அம்மா எதுவுமே பேசலை. அன்பை காமிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருப்பா, என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பயம் மட்டும் இருந்துச்சுன்னா நீ வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருப்ப. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறத பார்த்து 10 பேர் நான் அந்த இயேசு எனக்கு வேணும்னு கேட்பாங்க. சொல்லுங்கள், எப்படி கேட்பாங்க? அந்த ஆண்டவர்கிட்ட வேணுங்கன்னு சொல்லுவாங்க. நீ வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்க, இவங்ககிட்ட ஏமாற்ற மாட்டுறாங்க, நல்ல குணம் இருக்குது, எந்த பொருளும் திருட மாட்டுறாங்க, யாரை பற்றி குறை பேச மாட்டுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள இந்த கடவுளை பற்றி சொன்னால் நான் சர்ச்சுக்கு வராங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை சொல்கிறீங்க? அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இப்படி நான் இருந்தால் என்னங்க வரும் என் வாழ்க்கையில்? அடுத்து சொல்கிறார் பாருங்க, இப்படி நான் இருந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசல் வரும் பாருங்கள், அப்படியே படிக்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை. இப்போ நான் கர்த்தருக்கு பயப்படும் போது கடவுள் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு பயந்து எனக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்தினா நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்றாரு பாருங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை சொல்லுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது கடவுள் சொல்றாரு, அப்பா நீ எனக்கு பயந்தினா, கடவுள் என்னை பார்க்குறாருங்க, நான் இப்படி செய்ய மாட்டேங்க, வண்டியில் போகிறேன், வீட்டில் இருக்கேன், தனியாக இருக்கிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் கடவுளை என்னை பார்க்குறாருங்க. கடவுளுடைய பயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு முதல் நீங்கள் பிரியமாக இருக்கீங்க. சொல்லுங்கள், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கீங்க. கடவுளை பார்க்குறாரு, என் பிரியமான பிள்ளை. மோசேக்கு விரோதமாக யார் பேசுனா? சொல்லுங்கள், யார் பேசுதுங்க? மீரியாம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நேற்று அவரை நடத்தினார். அந்த பொண்ணு ஒய்ஃப் வந்து கருப்பான ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அவங்க அண்ணன் வந்து சிவப்பாக இருக்கிறாரு பாருங்கள். மீதியான பொண்ணு கருப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான் எங்கள் அண்ணன். கருப்பான அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி பேசும்போது மோசே எப்படிப்பட்டவருங்க? சொல்லுங்கள், மோசே எப்படிப்பட்டவர்? மோசே முதல் மாதிரி இருந்தால் என்ன இருக்குன்றீங்க? அப்படியே ஜம்ப்புன்னு ஒரு அடி அடிச்சிருப்பார், 2 பேருமே சேர்த்து வச்சு. யாரா? ஆரோனையும் மீறியாமல் அப்படி நிற்க வச்சு கன்னத்தில் ஜங்குன்னு ஒரு அடி அடிச்சிருப்போம், 2 பேரும் சப்பையாக போயிருக்கோம். மோசே மாதிரி யுத்த வீரர்கள். மோசே வந்து ட்ரெயின்டு கராத்தே அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ட்ரெயின்டு வில் வித்தியர்லாம் பயங்கர தெரிஞ்ச ஒரு பேசுகிறான். அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது. கத்தி எடுத்தானா அவன் போடுவான். ஒரே கையிலே ஒரு ஆள் அடித்து காலி பண்ணிட்டான். அப்பேற்பட்ட பவர் உள்ள ஒரு மனுஷன். இவங்க திட்டுறாங்க பேசுகிறாங்க. மோசே சைலண்ட்டாக இருக்கார்.
சொல்லுங்கள், சைலண்ட்டாக. எத்தனை பேர் சைலண்டாக இருக்க போகிறீங்க? அவன் திட்ட மோசே வந்து மீரியாமும் ஆரோனும் பேசுகிறாங்க. ஆனால் மோசே ரொம்ப குவைட்டாக இருக்கார், சைலண்ட்டாக இருக்கார். ஏன் சைலண்ட்டாக இருக்கார் சொல்லுங்கள்? மோசையில் அடிக்க முடியுமாங்க? அடிக்க முடியுமா? சொல்லுங்கள், அடிக்க முடியுமா? அடிக்க முடியாதா? அடிக்க முடியும். மோசை ஏன் அடிக்கலைன்னா உள்ள ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்கள், யார் கூடலாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்களால எதுவுமே செய்யவே முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருந்தார்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் உங்கள் இஷ்டத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. மோசே வந்து அமைதியாக இருக்கார். ஆனால் ஆண்டவர் இறங்கி வராரு பாருங்க. இறங்கி வந்து சொல்கிறாரு, இந்த பூமியில் உண்மையும் உத்தமும் இல்லை, என் மனுஷன் என்னுடைய பிள்ளையை குறித்து நீ தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குஷ்டரோகம் வந்துருச்சு. யாருக்கு? மீரியாமுக்கு. அப்போட மோசே பாருங்கள் அழுகுறாரு. அப்பா வேணாம்ப்பா, என் அக்காவுக்கு இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு மோசே அழுது ஜெப மாட்டார். சரி, உன் ஜபத்தை கேட்டு 7 நாள் சரி பண்ணி அனுப்பிச்சி விடுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன போட்டார்? செய்ய போட்டார். ஒரு ஆள் வந்து தாவீது அதே மாதிரி தான் ஸ்பெஷல் பாருங்கள். சவுல் கொல்லும் சொல்கிறாங்க, வேணாப்பா அவரை கொலை பண்ணாதீங்கப்பா. வஸ்திர தொங்கலை கட் பண்ணி எட்டுற போது சொல்கிறாரு, ஐயா காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறார், தாவீது சொல்கிறார், இல்லை வேணாப்பா, கடலில் அபிஷேகம் பண்ணப்பட்டால் நம்ம கை வைக்கக்கூடாதுப்பா, வேணாம் விட்டுருங்க, கடவுள் பார்த்துப்பார் அப்படி ஒன்றும். இன்றைக்கி ஒரே ஸ்டெப்பு, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்து பாருங்க, நான் எதையும் ஸ்டெப் எடுத்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர். கர்த்தருக்கு இருக்கீங்களா இல்லையா? நல்லா ஃப்ளைட்டில் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன் ஐயா, டேக் ஆஃப் ஆகும்போது நல்லா அப்படியே தூங்கினேன். அப்படி இல்லை, எப்படி இருக்கீங்க நீங்கள்? இருக்கீங்களா இல்லையா? இந்த ஊரில் இருக்கீங்களா? இருக்கீங்க. நல்லா கேட்குறீங்க எல்லாத்தையும்? எத்தனை மணி கேட்குறீங்க? நல்லா சத்தமாக கேட்குறீங்களா? ரைட், ஓகே. ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துருந்தாரன் பாருங்க. மெசேஜ் கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் பேர் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டால. மெசேஜ் கொடுக்கும்போது மெசேஜ் தூங்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாய் அங்கே குட்டி போன பிஸ்கட் போட்டுச்சான் பாருங்கள். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு நாய்க்குட்டி வச்ச ஒரு கான்ஃபரன்ஸில் நடந்த உண்மையை சம்பவம் சொல்கிறார், வேடிக்கையாக சொல்கிறார். ஒரு நாய்க்குட்டிக்கு அந்த குட்டி போன ஒரு பிஸ்கட் போட்டுருந்துச்சான். அப்போ அந்த நாய்க்குட்டியை வந்து பிஸ்கட்டை போட்டுருந்தாலும் பாருங்கள். போட்டிருக்கும் போது இவர் மெசேஜ் கொடுக்கும்போது தூங்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் தூங்கின்னு இருக்காங்க. பார்க்க அந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் குட்டி பொண்ணு சாப்பிடும்போது அந்த நாய்க்குட்டி வந்து இந்த பிஸ்கட் சாப்பிட வந்துச்சான் பாருங்கள். உள்ள அந்த ஹாலில் ஒரு பெரிய பந்தல் போட்டு நடத்தின்னு இருக்கிறாங்க மீட்டிங். பிஸ்கட் சாப்பிட வரும்போது அந்த நாய்க்குட்டி பாருங்கள் இந்த மெசேஜை கொஞ்சம் அப்படி பார்த்து நினச்சான் பாருங்கள். இந்த குட்டி பொண்ணு பிஸ்கட் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே அந்த நாய் படுத்து தூங்கிடுச்சான். சொல்லுங்கள், நாயை படுத்து தூங்கிச்சான் பாருங்கள். இந்த ஊழியக்கார மனசு ரொம்ப வேதனையாக போச்சான். ஆண்டவரே, மனுஷன் தூங்கினா அது எனக்கு பிரச்சனை இல்லை, நாயே இப்போ என் மெசேஜ் கிட்ட தூங்கிடுச்சுன்னா அப்போ எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குப்பா, இது என்னால் இது தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூமில் போக்க. சரி, என்ன தான் மெசேஜ் நமக்கு போட்டு கேட்போன்னு சொல்லிட்டு அவர் போட்டு கேட்டாரன் பாருங்கள். அவரே தூங்கிட்டாராம். இது வந்து ஒரு பாஸ்டர் இவர் சொல்கிறார், யாருன்னா ஆவடி பாஸ்டர் ஜோக்கா சொல்லிட்டு வர்றாரு. இது மாதிரி நீங்கள் எப்படியானா இருக்கீங்களா? நீ யாரை தூங்கலை? ரைட்டு. இந்த மெசேஜ் நியூ இயர் சொல்லலாம்னு வச்சுருந்தேன், இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. திருப்பி நான் இன்னும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண போகிறேன் திருப்பி நியூ இயருக்கு வேறு ஒன்று. பார்க்கலாம் பாருங்கள். இப்போ சொல்கிறாரு, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. கடவுளுடைய பயம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால். வீட்டில் வந்து குறைவே இருக்காதாங்க. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர் சொல்கிறார், உன் எல்லையில் சமாதானத்தை தருவேன், நீ போய் அலைய தேவையில்லை, நீ போய் இப்போ எந்த ஒரு மன டென்ஷனும் வாழ்க்கையில் இருக்காதுன்றார். கடவுளுக்கு பயப்படுற பயம், கர்த்தர் என்ன பார்க்குறன்ற பயம் இருந்துச்சுன்னா உன் எல்லை எங்கும் சமாதானத்தை கட்டளையிடுண்டார். வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு சமாதானம் இருக்கு. நீங்கள் செய்கிற வேலையில் சமாதானம், கையிட்டு செய்கிற வேலையில் எந்த ஒரு பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தர் உன் எல்லை எங்கிலும் சமாதானத்தை கட்டளையிடுன்றார். எப்படி வாக்கு தத்தம் பாருங்கள், எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். எல்லாத்துலேயும் சமாதானத்தை கட்டளை. அதுக்கு சொல்லலாம் பாருங்கள், உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பெஸ்ட் ஃபுட் வந்து கோதுமை தான் எல்லாம் செய்கிறாங்க பாருங்க. சொல்கிறாங்க, உச்சிதமான பெஸ்ட்டான உணவு உனக்கு தருவேன்றார். நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். கடவுளுடைய பயம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் குறைவே இருக்காது. 10 பேர் பார்க்காதீங்க, நான் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லினா பெஸ்ட்டு சாப்பாடை கர்த்தர் எப்படி தருவார்? அவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை உன்னை திருப்தியாக்குகிறார். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை ஆக்குகிறார். அடுத்தது படிக்கலாம் பாருங்கள். கடவுள் பயம் இருந்துச்சுன்னா சங்கீதம் 33:18-19 வசனம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? கர்த்தருக்கு பயந்தா சொல்லுங்க. கர்த்தருக்கு நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? வீட்டுக்கு போனோடனே உங்கள் வீட்டுக்காரர் பார்த்து கேட்குறாரு,
என்ன சர்ச்சுன்னு போயிட்டு வர ஒரு காரியம் ஒன்று செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் உங்களுக்கு அப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்புன்னு ரேஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன இருக்கணும்? அப்படி இல்லாமல் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா கடவுளோட பயம் விடுறது. கடவுள் உங்களை என்ன பண்ணுறாரு? கடவுளுக்கு வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, என்ன என்னோட நீ பெரிய ஆளா, நான் சொல்கிறதோட நீ அப்படி ரைஸ் ஆச்சுன்னா இப்போ பிரச்சனை பாருங்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். ஒய்ஃப் மட்டும் இல்லை, மனைவி கணவன் இப்படி தான் பாருங்கள். இப்போ சொல்கிற கர்த்தருக்கு பயந்து அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருப்பேன்னா, கடவுள் என்கிட்ட பிரியமாக இருக்கிறாரு. கடவுள் நான் பயப்படும் போது கர்த்தர் என் மேலே எப்படி இருக்கார் சொல்லுங்கள்? பிரியமாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார். அதுக்கப்புறம் என் வீட்டில் குறைவே இல்லாதபடி கடவுள் பார்த்துக்கொள்வார். கடவுளோட பயம் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டான சாப்பாடு நீ சாப்பிடுவீங்க. நீ பெஸ்ட்டான சாப்பாடெல்லாம் யோசிச்சு பாருங்கள். கடவுளோட பயம் குறைஞ்சிட்டே இருக்குதா? வீட்டுக்குள்ளே கடவுளோட பயம் பிரசனம் போயிட்டே இருக்குதான்னு பாருங்கள். வீட்டுக்குள்ளே கடவுளோட பயம் இருக்கா? எப்படி போய்ட்டுருக்குது வாழ்க்கை? கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போய்ட்டுதுன்னு பாருங்கள். கடவுள் மேலே பயம் இல்லை, ஜெபம் பண்ணல, ஜபத்தை விட்டு கடவுளை தேடுறது, பைபிள் படி எல்லாத்தையும் விட்டுட்டே போயிட்டீங்கன்னா கடவுளோட பயம் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. வாழ்க்கையில் பிரச்சனையும் அதிகமாகிட்டே போகும். கடவுளுடைய பிரசனத்தில் வந்தீங்கன்னா இங்கே வசனம் சொல்கிறது எல்லை சமாதானம், குடும்பத்தில் பெஸ்ட்டு சாப்பாடு. இப்போ அடுத்து சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், மரணத்திலிருந்து என்ன பண்றா பாருங்க, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் சொல்றாரு. அப்புறம் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சொல்லலாம் எழுதி வச்சுக்கிறோம் பாருங்க. கடவுளுடைய பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சா? படிப்போம். கடவுளுடைய பயம் மேலே பாருங்க. கடவுளுடைய பயம் என்ன நடந்தாங்க? என்ன, உங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறார். எல்லாம் மரணத்தின் பயம், மரண ஆவி எல்லாத்துக்கும் விலக்கி கடவுள் பாதுகாக்கிறாரா. அதுக்கடுத்த சொல்றாரு, பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் சொல்லுங்க. ட்ரம்ப்பு மேலே நோக்கமாக இருக்குதோ இல்லையோ, உங்கள் மேலே கடவுளுடைய கண்ணு நோக்கமாக இருக்குது. உங்களை பார்த்துட்டே இருக்கிறார் கடவுள். உங்கள் மேலே ஃபோக்கஸாக இருக்கிற கடவுள். நம்புறீங்களா? உங்கள் மேலே கர்த்தர் நோக்கமாக இருக்கிறார். அதுக்கடுத்து என்னாகமத்தை சொல்லுது, இஸ்ரவேலை என்னாகமும் எடுத்து வாசிக்கலாம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கடவுளுக்கு பிரியம். எதுவும் நம்புறீங்க? இந்த ஆசீர்வாதம் என்ன வீட்டில் படிச்சுப்போம், டைம் இல்லை. உள்ளே சொல்லுது எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு பிரியம் என்பது கடவுள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் கடவுளுக்கு பிரியம். நீங்கள் கடவுளுக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா, பயந்தீங்கன்னா கடவுள் உங்களை பிரியமாக இருக்கிறாரு. கடவுளுடைய பிரியம் என்னென்னா, உங்களை ஆசீர்வதிப்பது தான் கடவுளுடைய பிரியமா. ஆசீர்வாதம் என்னதுங்க? நத்திங் புரோக்கன், ஷாலோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாலோம் என்ற வார்த்தைக்கு நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் அப்படின்னா ஒன்றுமே குறைவுபடாது. கடவுளை நம்புகிறவங்களுக்கு, கடவுளை நம்பருக்கு எந்த குறைவும் வராது. இன்னொன்று வாசலாம் பாரு, நம்ம டைம் கம்மியானால ஒரு வசந்தாண்டு போய் வாசம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். இன்னொன்று கடவுளுக்கு எது பிரியன்னு பார்க்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து எடுத்து வாசிக்கலாம் பாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து. இன்னைக்கு ஃபுல்லி நம்ம என்ன பேசிட்டு வந்தோம்? கடவுளுக்கு எது பிரியமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு வந்தோம். கர்த்தருக்கு எது பிரியமாக இருக்குது? கடவுளுக்கு பயப்படுறது கடவுளுக்கு பிரியமாக இருக்குது. அவர் பிரியமாக இருந்தார்னா பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லையிலே வராதபடி பாதுகாத்து கொள்வார். சமாதானத்தை கட்டளையிடுவார். கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்னு பார்த்துட்டு வரோம். இவ பாருங்கள், எது பிரியன்னு சொல்லிட்டு பார்த்து வரலாம் பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த காணிக்கெல்லாம் உற்சாகமாக கொடுக்குறீங்க பாருங்களா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் உற்சாகத்தோட, சில பேர் தசமபாலம் கரெக்டாக கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 30 என்பதே ஒரு மென்டாலிட்டி வந்து என்னென்னா, கட்டாயத்தின் பேரில் கடவுள் கொடுக்கவே கூடாது. சொல்லுங்கள், கொடுக்கும்போது எப்படிங்க? व्यसனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல. கடவுள் கொடுக்கும்போது ஏதோ ஒரு மன பாரத்தோடு கொடுக்குறதில்ல. அந்த பாரம்பரியெல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்கள். அப்படி இல்லை, நான் கடவுளுக்கு கொடுக்கும்போது என் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியாக கொடுப்பேன். எல்லாம் தாவீது சொன்னா பாருங்கள், உங்கள்கிட்டருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஏன்ட்டு இதுப்பா, ஏன் இந்த உயிரே உம்முடையது. இந்த உயிர் இல்லை நம்ம வேலை செய்ய முடியுமா, சம்பாதிக்க முடியுமா? இந்த ஜீவனே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அப்படி மகிழ்ச்சியோட கடவுளுக்கு நம்ம கொடுக்கணுமா? சொல்லுங்கள், கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? இங்கே சொல்கிறாரு, படிக்க பாருங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இப்ப அர்த்தம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சொல்ல, கடவுள் என் மேல பிரியமா இருக்கிறாருங்க. இந்த வசனத்தை சொன்னதே நம்ம நம்மளா சொல்லியிருக்கோம். அவர் சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில். இந்த கொடுக்குறவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா பாருங்களேன், யாருன்னா ஒருத்தர் கொடுத்தா வச்சு சைலண்ட்டாக இருப்பாங்க.
கொடுக்காதவங்க தான் பாருங்கள், நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கொடுக்குற ஆளுங்க ரொம்ப சைலண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, விஷயமே தெரியவே தெரியாது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய காரியம் இருக்குது பாருங்கள். சொல்லலாம் பார்ப்போம். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் சொல்லுங்கள், தேவன் பிரியமாக படிக்கலாம் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடவுள் கொடுக்கறது இந்த மென்டாலிட்டி வந்து உள்ளத்துல வருது. இப்படி நான் கடவுள் கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, கடவுள் நம்மை ஆசீர்வாதம். வாங்கின சம்பளத்தில் ஃபர்ஸ்ட் தசமபாகம் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை பாருங்கள், வாழ்க்கை வேறு லெவலில் போகும். உண்மையாக நான் சொல்கிறேன், நான் தசமபாகம் தாண்டி இப்போ அதுக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எக்கச்சக்கமாக கொடுக்க ஆரம்பிச்சோம். என்கிட்ட இருந்துச்சுன்னா காசு என் கையில். ஏன்னா இந்த கொடுப்பது என்ன பெரிய ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப தெரியும். கொடுத்தா நான் கீழே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னை வளர மேலே என்னை கருத்தை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறான்றதை நல்லா அறிஞ்சிருக்கிறேன். கடவுளுக்கு அடுத்த பிரியம் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கொடுத்து பாருங்கள், கடவுளை எப்படி ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனார். கர்த்தருடைய பிரியம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா? உங்கள் வீடு, உங்கள் எல்லையில் சொல்லுங்கள், எல்லை சமாதானம் உண்டாகும். அதுக்கடுத்தது உங்கள் வீட்டில் உச்சிதமான கோதுமையினால் சம்பூர்ணமாய் கர்த்தர்களை நிறைய செய்வாராம். கடவுள் உங்களை இப்படி ஆசீர்வதிக்கிற தேவனை ஆராதிக்கும் போது கவலைப்படக்கூடாது. இந்த என்னாகமத்தை எடுத்து நீ வச்சு பாருங்கள், கர்த்தருக்கு என்ன பிரியன்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்கள். அவ்வளோ பெரிய காரியத்தை கடவுள் ஆசீர்வாதம் மேலே வச்சிருக்கிறார். சொல்லலாம், நம்ம டெய்லி வந்தோடனே நம்ம ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் பைபிள் வாசிப்பது, ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்க ரொம்ப நல்லது. ஆனால் ஜெபம் பண்ணி பைபிள் வாசி எந்த மாற்றமும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் உள்ள கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வருமா வராதா? ஜெபம்னு வச்சா கண்டிப்பாக வருவீங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஆள், நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெபத்துக்கு என்ன பண்ணுவீங்க? வந்து உட்காந்து ஜெபம் பண்ண வருவீங்க. சில பேர் முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம், அவங்கள நான் சொல்லலை. இந்த ஜெபம் பண்ணும், ப்ரேயர், மற்ற காரியங்களுக்கு உற்சாகத்தோடு நீங்கள் வரணும் பாருங்கள். இதுதான் வாழ்க்கை. இதை விட்டால் வேறு நமக்கு என்ன லைஃப் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ண போகிறோம்? வீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாம் லைஃபு கடவுளுடைய ஆராதிக்கிறது வரணுங்க. கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணணும்? உபாஸ் ஜபன் பாஸ்ட்டு சொல்லிட்டார், ஒரு ஜபன் சொல்லிட்டா கண்டிப்பாக வர வேண்டும். இதை விட வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில்? வந்து அட்டன் பண்ணணும், கடவுளை ஆராதிக்கணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளாம் எழுந்து ஜோமெல்லாம் ஆண்டவர் 2 செலுத்தி, ஆண்டவரே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க, அதனால் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் வந்து எந்த விதத்துலையும் உண்மையாக இருப்பான்ப்பா. கடவுளுக்கு பயப்படுற மனுஷன், கர்த்தர் என்னை பார்க்குறாருப்பா, கடவுள் என்னை பார்க்குறார், கர்த்தருக்கு நான் உண்மையாக இருப்பேன். என் மனைவிக்கோ என் வீட்டுக்காருக்கோ உண்மையாக இல்லை, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாம் உண்மையான ஒரு காரியங்கள். ஆண்டவரே, நான் வேலை ஸ்தலத்தில் நான் உண்மையாக இருப்பேன். அந்த வேலை செய்கிற எஜமான் பார்த்து சொல்லணும், அம்மா நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரியான நேரத்துக்கு வர, சரியான நேரத்துக்கு போகிறீங்க, சரியான நேரத்தில் வந்து எல்லா வேலையும் செய்து முடிக்கிறீங்க, வேலையை தள்ளி போடவில்லை, சரியான நேரத்தில் சொல்ல உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ஏங்க கிறிஸ்டியனுங்க கடவுளுடைய வார்த்தை இவங்க சொல்கிறாங்க, இவங்க உண்மையாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. கடவுளுடைய சாட்சி இருக்கா? 10 பேர் சார் இவங்க கிறிஸ்டினா, இவரே இப்படி இருக்காங்க, இவங்க கிறிஸ்டின் சொல்கிறாங்க, வாழ்க்கையே சரியில்லைங்க, இப்படி தப்பான வழியில் போகிறாங்க சார், இவங்க ஆண்டரை பற்றி சொல்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கான்னு சொல்லக்கூடாது சார். இவங்க வாயை திறந்து சொல்லணும், இவங்க கடவுளுடைய பிள்ளைங்க, இவங்க பார்க்கும்போது எனக்குள்ள இவங்களை போல மாறணுங்கிற எண்ணம் வருது. சாது சிந்த சிங் அவர் எதுவுமே சொல்லவில்லை, அவர் ஜெபம் பண்ணுவதை பார்த்து அந்த திருடன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஐயா இந்த இயேசு எனக்கு தேவைங்க, இந்த இயேசு எனக்கு தேவை, அவர் என் உள்ளத்தில் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும். இந்த மெசேஜ் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மெசேஜ் முதல்ல எனக்கு தான். இந்த மெசேஜ் முதல்ல எனக்கே நான் எடுத்துக்கிறேன். நான் யாரோ குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. இந்த மெசேஜ் பாருங்க, எல்லாம் மாற வேண்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இந்த வார்த்தையை முதல் நான் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நடத்த உதவி செய்யுன்னு சொல்லி கேட்போம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. இயேசு நான் எல்லாரும் பொருத்தம் பண்ணலாம், ஒரு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள பழைய வாழ்க்கையில் இருந்தால் மன்னிப்பு கேட்குறேன். ஒருவேளை ஆண்டவரே அப்பா, இந்த பழைய குணத்திலிருந்து என்னால் விட முடியாத இந்த கோபங்கள், எரிச்சல்கள், பொல்லாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தால் விடுதலையாகி வரும்படி எனக்கு ஒரு என்ன மாற்றுங்கப்பா நீ சொல்லுங்க. அந்த அம்மா ஒரு பெரிய ரவுடி, அந்த அம்மா சொல்றாங்க, என்னால் மாற்ற யாருமே என்கிட்ட வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி மாறணும்னு எனக்கு தெரிலங்க. இயேசு உள்ளத்தில் வந்தார், அவர் பேசுறாரு, அம்மா நீ செய்யாத, நீ ஒரு அடி தள்ளி போய் வேலை செய்யணும். நம்ம ஒரு 4 அடி தள்ளி போறாங்க. இப்படி எப்படி என்ன வந்துச்சு? எனக்குள்ள இருந்து ஒருவர் பேசுகிறார்,
நீ என்னுடைய பிள்ளை, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ என்னுடைய பிள்ளை, நீ இப்படி பேசக்கூடாது, நீ என்னுடைய பிள்ளை, நீ இப்படி 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 நடக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். இந்த ஆவியானவர் இடம் கொடுக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். சொல்ல இந்த ஆவியானவர் எனக்கு தேவைப்பா. ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் மாறப்பா. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவி நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சொல்லம்மா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது நீர் வந்தாலப்பா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சத்தியம் நிறைவே நிறைவே. ஆவியானவரே நிறைவே. ஆவியானவரே சொல்லி கேட்கலாம். ஆவியானவரே அப்பா, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஏதோ சர்ச்சைக்கு வரும் போகிறோம், ஏதோ வாழ்க்கை வாழறோம், வேலைக்கு போறோம், அப்படி இல்லப்பா. நான் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. என் ஏரியால நான் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா. என்னை பார்க்கும்போது சொல்லுங்க, நானும் உங்க கூட சர்ச்சைக்கு வராங்க, நானும் உங்களோட வீட்டுல சர்ச்சைக்கு வந்து ஜெபம் பண்றாங்க, உங்க வீட்டுல பிரேயர் வச்சு நான் பிரேயர் நான் வரேங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன். சொல்லலாமா? நீங்க வரணும் ஆண்டவரே, நீங்க வரணும். எல்லாம் சொல்லலாமா? அப்பா நீங்க வேணும் ஆண்டவரே, எல்லாம் சொல்லலாமா? இந்த கிருபை இல்லாம எதுவும் மாற்ற முடியாத வாழ்க்கை அப்பா. ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் உண்மை இல்லை, கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. ரட்சிக்கப்படாதவங்களுடைய கணவர் சர்ச்சைக்கு வருவார். ரட்சிக்கப்படாதவங்க அப்பா அம்மா சர்ச்சைக்கு வருவாங்க. உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், பெரிய மாற்றம் உண்டாகும் பாருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே நீ நான் வெளியே போறேன், வேலைக்கு போறேன், நீங்க வாங்க, உங்களுடைய சித்தத்தை செய்யணும்பான்னு சொல்லி கேட்போமா? எல்லாம் கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்கப்பா, என் உள்ளத்துல வாங்க, நீங்க நிரப்புங்க, நான் எதை பேசுறேன்னு நீங்க சொல்லி கொடுங்கப்பா. நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவரே, நீங்க வாங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நடந்தவர் இங்க வந்த உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரமும் கிருபையும் கொடுக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து நிறைய வழி நடத்துங்க, அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சுகமும் சந்தோஷம் விசேஷமாக நீ வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நம்ம ஒரு பாடலை கடந்து சொல்லுவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், நீர் சொன்னால் போதும் ஆராதனை சொல்லாமா?